வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய KH-237 சம்பந்தமாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்ப ஒரே நேரத்துல ராஜ்கமல் நிறுவனம் 3 படங்களை தயாரிக்கிறாங்க. ஒன்னு சேயோன், அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு அடுத்த ஷெட்யூலும் ஆரம்பிச்சாச்சு. அதுல புதுசாக ராஜ்பி ஷெட்டி இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ரஜினிகாந்துடைய தர்மன் படம், அந்த படப்பிடிப்பு வெகு வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம். மூணாவதாக உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க அன்பறிவு இயக்கக்கூடிய படம், இந்த படம் தான் KH-237. இந்த படத்துடைய ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது என்னன்னா, ஒவ்வொரு படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சில படங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அது என்ன காரணம்னா, சில சமயங்கள்ல வந்து OTT நிறுவனங்கள் வந்து சொல்லுவாங்க, இப்ப எனக்கு படம் கொடுத்தா போதும்னு. அதாவது ரிலீஸ் ஆனதுலேருந்து 28வது நாள் அவங்க போட்டுருவாங்க. ஸோ அப்ப எப்ப வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுவாங்க. அதனால தாமதமாகலாம். அல்லது சிஜி, இப்ப இந்த படத்தை பொறுத்தவரை சிஜி ஒர்க் நிறைய இருக்கு. இது வந்து ஹெவி சிஜி ஒர்க் உள்ள படம். அதனால வந்து பெரிய கம்பெனி, 2 இன்டர்நேஷனல் கம்பெனி அவங்க வந்து போட்டி போடுறாங்க. ஸோ அவங்களோட வந்து உலகநாயகன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு தந்தி டிவியில, தந்தி சினிமா அப்படின்னு ஒரு இதுல வந்திருக்கு. அதாவது அவங்க சினிமா செய்திகள் தனியா போடுறது வந்து தந்தி சினிமா அப்படின்னு போடுறாங்க. KH-237 படத்தின் அப்டேட். கமல்ஹாசன் நடிப்பில் அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்குநர்களாக அறிமுகமாகும் KH-237 படத்தின் படப்பிடிப்பு அதிக அளவிலான CGI மற்றும் கிராபிக்ஸ் பணிகள் காரணமாக தாமதம் என தகவல். படத்தின் தரத்தில் சமரசம் செய்ய விரும்பாத படக்குழு தற்போது 2 முன்னணி சர்வதேச CGI கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஸ்டுடியோக்களுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. CGI குழு இறுதி செய்யப்பட்டவுடன் படப்பிடிப்பு துவங்கும். அப்ப வெகு விரைவிலேயே படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து KH-237 சார்பாக வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். இன்னைக்கு நடிகை ரேவதி அவர்களுடைய பிறந்த நாள். ரேவதி மிக திறமையான ஒரு நடிகை. உலகநாயகன் கமல்ஹாசனோடு அவங்க நடித்த படங்கள் எல்லாமே பிரமாதமா இருக்கும். ஒரு கைதியின் டைரி, அந்த கைதியின் டைரியில வந்து அந்த போலீஸ் கமலோட வந்து ஜாலியா விளையாடுறது, அதுக்கப்புறம் பெரியவர் வந்து அவரை கடத்தி வச்சு அந்த காட்சி, அந்த எமோஷனல் சீன்லாம் பிரமாதமா இருக்கும். அதுல அவங்களுடைய நடிப்பு, அந்த டயலாக் டெலிவரி, அவங்களே சொந்த குரல்ல பேசினது, அதெல்லாம் பிரமாதமா இருக்கும் அந்த அந்த நடிப்பு. அதுக்கப்புறம் புன்னகை மன்னன்ல வந்து டான்ஸ் ஆட தெரியாம கமலை லவ் பண்றதுக்காக வந்து சேர்ந்துட்டு அவங்க ஆட தெரியலன்னதுக்கப்புறம் அவங்களை ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த போர்ஷன் வந்து ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் கமல் ஒத்துப்பாரு, அந்த மாதிரியான ஒரு நடிப்பு. அதுக்கப்புறம் தேவர் மகன்ல வந்து ஒரு கிராமத்துல அப்பாவியா இருந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால கமல்ஹாசன் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து, அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நடிப்பு, அந்த பாட்டு, இந்த இஞ்சி இடுப்பழகா அந்த பாட்டா இருக்கட்டும், அதுல அவங்க நாக்க இது பண்ணி பாடுறது, அது எல்லாமே வந்து வேற ஒரு லெவல் நடிப்பா இருந்தது. அப்புறம் மகளிர் மட்டுமில்ல, ராஜ்கமலுடைய படத்துல வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியாக ராஜ்கமலோடு அவங்க அந்த பாண்டிங் இருக்கு அவங்களுக்கு. தேவர் மகன் படத்துக்காக உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் ரேவதி 2 பேருக்குமே பிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சது. பிரமாதம். பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அந்த பிலிம்ஃபேர் கவர் வந்து அச்சீவர்ஸ் அப்படின்னு போட்டு கமலும் ரேவதியும் கையில வந்து அந்த ஷீல்டோட இருக்கிற மாதிரியான ஒரு படம் வந்து மறக்க முடியாத ஒரு புகைப்படம். அதை தேடி பிடிச்சி எடுத்துட்டேன். ரொம்ப நாள் அது வந்து எப்படின்னா, ஒரு மிக முக்கியம். பிலிம்ஃபேர் கவர்ல வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது ஒரு 2 பேரும் சேர்ந்து வந்தது. இதெல்லாம் வந்து ரேவதியுடைய பெரிய அச்சீவ்மெண்ட். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்ட்ரஸ் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா ஹாஸ் எவர் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் அவங்க ஒரு டைரக்டரும் கூட. ஸோ அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சத்மா அப்படிங்கிறது வந்து நம்முடைய 3ஆம் பிறையுடைய ஹிந்தி 43 இயர்ஸ் ஆஃப் சத்மா. ஸோ சத்மா வந்து 83ல் வந்து ரீமேக் பண்ணாரு பாலு மகேந்திரா. தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்று தேசிய விருதெல்லாம் கிடைச்சது உலகநாயகனுக்கு. அதுக்கப்புறம் ஹிந்தியில எடுத்தாரு. ஸோ ஹிந்தியில எடுக்கும் பொழுது அதே தான், சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எடுத்தாரு. பட் ஒரு தடவை பண்ணிட்டு 2வது தடவை பண்றாங்கல்ல கமலும் ஸ்ரீதேவியும், அது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு எப்பிக்கா மாறிடுச்சு ஹிந்தியில. இந்த படம் வந்து எப்படின்னா, கமல் ஸ்ரீதேவி பேர் இருக்குல்ல, அந்த பேரை வந்து பெஸ்ட் பேர்
நம்ம எப்போதுமே சொல்லுவோம் கிரேட்டஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்னா அது வந்து இவங்க 2 பேரும் தான், கமல் ஸ்ரீதேவி தான். அதுக்கு இணையான ஒரு ஜோடியே கிடையாது சொல்லலாம். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க. பட் இது வந்து வேற ஒரு லெவல். அதாவது ஸ்ரீதேவி கமல்ஹாசன் பேர் ஆல்சோ அப்பியர்ட் ஆன் த CNN IBN லிஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் ரொமான்டிக் கப்புள்ஸ் ஆன் செல்லுலாய்டு. அப்புறம் the climax of Satma included in the CNN IBN list of Bollywood 50 most memorable scene. அந்த கிளைமேக்ஸ் சத்மா கிளைமேக்ஸ், அந்த 3ஆம் பிறை அந்த கிளைமேக்ஸ் வந்து 50 most memorable scenes அதுல வந்திருக்கு. அப்புறம் அந்த கிளாசிக் ஹிந்தி ஃபிலிம் சத்மா வாஸ் தியேட்ரிக்கலி ரிலீஸ்ட் இன் ஜூலை 8, 1983. ஸோ இந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்காவே மாறிடுச்சு. அதுவும் இந்த படத்துல வரக்கூடிய தமிழை விட பெஸ்டா போட்டிருப்பாரு ஹிந்தியில. குறிப்பா வந்து இந்த பூங்காற்று புதிரானது அந்த பாட்டுக்கு பதிலா ஏ ஜிந்தகி அப்படின்னு போட்டிருப்பாரு. அந்த பாட்டு பிரமாதமா இருக்கும். சுரேஷ் வாட்கருடைய வாய்ஸ், அந்த டியூனு எல்லாமே இளையராஜா வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. அந்த இன்டர்லூடு அதை வச்சுதான் அந்த என் வாழ்விலே வரும் அன்பேவா அந்த பாட்டு தம்பிக்கு எந்த ஒரு படத்துல அந்த பாட்டுல யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில வந்து சத்மா அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, மறக்க முடியாத ஒரு காவியமாவே மாறிடுச்சு ஹிந்தியில. கல்யாணராமன் அதாவது ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சொல்ல விட்டுட்டோம். ஜூலை 6, 1979 ரிலீஸ் ஆன படம். அந்த படம் வந்து 47 வருடம், 47 years ஆஃப் 79 2026 47 வருஷம் ஆச்சு. அந்த படத்தை பொறுத்தவரைய அது ஒரு யூனிவர்சலான ஒரு கதை. ஒரு அப்பாவி பணக்கார வீட்டு பையன், அப்பா இறந்துடுறாரு, பையனை ஏமாத்தி கொன்னுடுறாங்க. சொத்தெல்லாம் இது பண்றதுக்காக அந்த பையனை கொன்னுடுறாங்க. அவன் ஆவியா வந்து அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்றான். அவங்க அண்ணன் வந்து இவங்களெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறாருங்கிறது தான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கதை. ஸோ இந்த கதையை பொறுத்தவரைய இது வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய ஒரு காமெடிக்கு வந்து மிகப்பெரிய தீனி போட்டது. அதாவது அவர் வந்து இந்த பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கல்யாணம் கேரக்டர்ல வந்து இன்னசென்ட்டா காமெடி பண்ணுவாரு. அது பெரிய லெவல்ல ஒர்க் ஆச்சு அந்த இன்னசென்ட் காமெடி. 2வது வந்து இந்த படத்துல பாடல்கள் எல்லாம் வெகு சிறப்பா இருந்தது. இந்த காதல் வந்துருச்சு அப்படிங்கிற பாட்டெல்லாம் பெரிய லெவல்ல ஹிட்டான பாட்டு. அதுக்கப்புறமாக இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்றது, இதுக்கு 2வது பார்ட் எடுக்கிற லெவலுக்கு இது வந்து ஒரு யூனிவர்சலான கதை. அது எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கதை. பஞ்சு அருணாச்சலத்தோட கதை. அவர் வந்து எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏபிசி எல்லா சென்டர்லையும் ஓடுற மாதிரி தான் அவர் அந்த மாதிரி கதை தான் அவர் பிளான் பண்ணுவார். இந்த படத்தை பொறுத்தவரை இது வந்து கமலுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போச்சு. அதாவது சட்டமன் கையில், கல்யாணராமன், குரு இந்த மாதிரி படங்கள்லாம் கமலஹாசனை வந்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஸ்டாராக மாற்றினுச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுனால தான் அவரால் வந்து பரிசோதனையும் பண்ண முடிஞ்சது. ஒரு படம் பரிசோதனை பண்ணாலும் இன்னொரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்பி விட்டுருவாரு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்தது. அதுக்கு வந்து பஞ்சு அருணாச்சலம் மிகப்பெரிய லெவல்ல வந்து அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அதுல வந்து பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவருடைய சொந்த படம் PAR ப்ரொடக்ஷன்ஸ். கல்யாணம்னு ஒரு கேரக்டர், ராமன் ஒரு கேரக்டர், 2க்கு வித்தியாசம் காமிக்கிறதுல அந்த பல்ல வச்சு காமிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறுனுச்சு. அதுக்கப்புறம் கமல் நிறைய கெட்டப் சேஞ்ச் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ண படமாகவும் இது அமைஞ்சுது. சாதாரண மசாலா படமா இருந்தா கூட கமல் அதுல ஏதாவது சேட்டை பண்ணுவாரு, அதுல ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவாரு.